and welcome to Cricket Crazies. நான் பாவனா, என் கூட விஷ்ணு and Akon. வணக்கம் and welcome guys. எல்லாருமே மண்டே அப்படியே பிச்சுக்கிறோம். ஏன்னா பேசிக்கா we are happy for DC ஏன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. We are unhappy for LSG ஏன்னா அவங்க தோத்துருக்காங்க. But we are completely confused ஏன்னா 2 ஸ்பாட்ஸ் இருக்கு. ஆனா நிறைய அணிகள் அதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய ஸ்டாட்டோ and the brain center நாங்க வந்து கூட்டு வந்திருக்கோம் to help you understand criteria யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு இருக்கு சான்சஸ்லாம் எப்படி இப்படி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்துடலாம் ஜென்டில்மேன். அப்பதான் நமக்கு தெரியும் 4 இடங்கள்ல 2 ஆர் ஆல்ரெடி டேக்கன். KKR அண்ட் RR குவாலிஃபை ஆயிருக்காங்க பிகாஸ் நேத்திக்கு DC ஜெயிச்சிட்டாங்க LSG தோத்ததுனால. 2 இடங்கள் இருக்கு, நிறைய அணிகள் அதுக்கு போட்டிடுறாங்க. கமான் ஏகான், டேக் இட் ஓவர். யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு? ஐ திங்க் ரொம்ப ஈஸி. ஒரு 3 டீமுக்கு தான் இருக்கு இப்போ இருக்கிற 3, 4, 5 CSK, SRH அண்ட் RCB. ஏன்னா 6, 7 வந்து இன்னைக்கு டெல்லி லக்னோ வந்து எய்தர் டெல்லி எம்பாட்டிக்கா ஜெயிச்சிருக்கணும் அல்லது லக்னோ வந்து பயங்கரமா ஜெயிச்சிருக்கணும். ரெண்டுமே நடக்காம ஒரு 20 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகவும் 2 பேருக்குமே நெட் ரன் ரேட் பெருசா ஏறவே இல்லை. இப்போ டெல்லி தான் வந்து டெல்லி லக்னோல டெல்லிக்கு தான் பெட்டர் நெட் ரன் ரேட் இருக்கு. மேல இருக்கிற டீம்ஸ்ல SRH தான் ஃபர்ஸ்ட் நெட் ரன் ரேட் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா SRH வந்து இந்த 2 மேட்ச்ல அதுவும் ஹோம்ல 194 ரன் அந்த மார்ஜின்ல தோத்தா அவங்களோட நெட் ரன் ரேட் டெல்லிக்கு கீழே போகும். அவங்களுக்கும் கீழே லக்னோட நெட் ரன் ரேட் இருக்கிறதுனால லக்னோக்கு இன்னுமே மோசம். ஸோ இது வந்து அன்ரியலிஸ்டிக் அப்படிங்கிறதுனால அந்த சினாரியோவை தள்ளி வச்சுட்டு CSK, RCB, SRH இந்த 3 டீமுக்கு தான் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட், பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாரு, என் கண்ணு தான் தப்பா இருக்கு தெரியுதா இல்ல உனக்கும் அந்த மாதிரி தான் தெரியுதா? RCB 5வது இடத்துல இருக்காங்களா? நான் இல்லையே, டெல்லி கேபிட்டல்ஸ் தானே 5வது இடத்துல இருக்காங்க. இல்ல அது ஒரு வின் பண்ணா அவங்க 14 போயிடுவாங்க அப்படிங்கறதுனால சொல்றேன். அவங்களுக்கு ஒரு கேம் இருக்கு, டெல்லி முடிச்சிட்டாங்க மேட்ச். கேம் இன் ஹேண்ட். ஓகே, காட் இட். சோ பேசிக்கா என்ன சொல்ற அப்படின்னா RCB வந்து பெரிய அளவுல ஜெயிச்சா கூட அவங்களால போயிட முடியும். அதனாலதான் RCBக்கு டெல்லி அதனாலதான் இப்ப வந்து இதுக்கு வருவோம். ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க பேசிக்கோங்க. மட்டும்தாங்க சான்ஸ் இருக்கு. சிம்பிள். CSK, RCB, SRH அவ்வளவுதான், முடிச்சிருங்க. இது இருங்க அவினாஷ், இருங்க, நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கிரெடிட் கொடுத்துறேன் அவினாஷ். அந்த அர்ஷத் கானுக்கு நான் கிரெடிட் கொடுத்துறேன். ஏன்னா அதை பத்தி லைட்டாவது பேசுவோம் அப்படின்னு பார்த்தேன். LSG மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போனாரு அர்ஷத் கான் அப்படின்ற பிளேயர். ஏன்னா நியூ யங் பிளேயர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 51 ரன்ஸ் 25 பால்ஸ்ல ஒரு குரூஷியலான விக்கெட்டையும் எடுத்தார். எங்கதான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க LSG ங்களை. ஏன்னா வேற யாருமே டாப்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி யூனி டைமென்ஷனல் டீமா தெரியும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணது சந்தோஷமா இருந்தது. அப்கோர்ஸ் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா யங் இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு சீசன் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு சீசன் அப்படின் போது இட்ஸ் குட் டு see one more talent adding to that list. எனக்கு இந்த அர்ஷத் கான் தானே போன சீசன் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடினாரு. அப்ப மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடின யங் பிளேயர்ஸ் எல்லாருமே அப்போவே அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலரா திகழ்ந்தாரு. அவங்க வந்து இவரை பேட்டிங்காக யூஸே பண்ணல. ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் தட் மும்பை இந்தியன்ஸ் லெட் கோ ஆஃப் ஹிம். ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ வளர்த்து விடுற ஒரு அணியா க்ரூம் பண்ற ஒரு பிரான்சைஸ் தான் மும்பை இந்தியன்ஸ். தேவ் டெஃபினெட்லி மிஸ்டர் ட்ரிக். LSG பிடிச்சிட்டாங்க. இந்த சீசன் அவ்வளவா யூஸ் பண்ணல. பட் ஐம் ஷூர் ஹி இஸ் கோயிங் டு பி அ ஃபியூச்சர் ஸ்டார் ஃபார் தெம். ஆனா KL ராகுல வந்து இப்படி சத்தம் போட்டு கத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் டூ மச் தான். இல்ல அது அது அப்கோர்ஸ். ஆனா அந்த டெல்லியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 5 மேட்சும் போலிங் எடுத்தாங்க, 5 மேட்சும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அது என்னதான் வந்து இங்கதானே சில சமயம் தோணுது, சும்மா பிளைண்டா சேசிங் அப்படின்னு எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ரிஷப் பந்த் உள்ள வந்தது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆப்வியஸ்லி பட் இட் வாஸ் டிஸ்டன் ஸ்டப்ஸ் who played a really good knock. and இவங்க எல்லாருமே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எல்லாருமே இப்படி ஃபார்முக்கு இருக்காங்களே, T20 உலகக்கோப்பையில இந்தியானுடைய நிலைமை என்ன ஆகும்? சரி, ஓகே, லெட்ஸ் நாட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம வந்து பிளேஆஃப் கிரைட்டீரியா பத்தி இன்னொரு விஷயம் இருக்கு. போன மேட்ச் பந்த் ஆடல, வார்னர் உள்ள வந்தாரு. இந்த மேட்ச் பந்த் வந்ததுக்கு அப்புறம் வார்னர் அவுட், குல்பதீன் உள்ள. இதுல என்ன தெரியுதுன்னா வார்னர் இன்ஜுரி எல்லாம் இல்ல, அவர் உள்ள வந்திருக்காரு. பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 2021 IPL-லையும் இதே மாதிரி SRH அவரை தூக்கினாங்க. அதுக்கப்புறமா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப்ல. அது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ்க்காக இருக்கலாம். அவரு ஒரு வெறிய ஏத்தி விடுறதுக்காக ரிக்கி பாண்டிங் வந்து நீ உட்காரு காண்டாவு எங்க மேல, அங்க போய் எல்லாத்தையும் காமி அப்படின்னு சொல்றாங்க.
Yeah. அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ திங்க் ஹி ஷுட் டூ தட். ஐபிஎல்ல ஒண்ணுமே அடிக்க கூடாது. இப்ப வில் ஜாக்ஸ் கிளம்பிட்டாரு அப்படின்னு Maxwell who might come in. Yeah. I think I thought we lost you there for a bit. Thank God. ஏன்னா பொதுவா இது ஏகோடுக்கு தான் நடக்கும். உன்னோட நடந்துருச்சு அப்படின்னு பயப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அகேன் அந்த ஒரு பாயிண்ட் நல்ல ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எல்லாருமே போயாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு ஜாஸ் பட்லர் கிடையாது, மொயின் அலி, சாம் கரன், ஜானி பேர்ஸ்டோ. ஸோ ஆக்சுவலி இவங்களெல்லாம் நாளைக்கு பார்க்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல பார்க்க போறது கிடையாது அப்படின்றது தான் வந்திருக்கு. ஏன்னா வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனுக்காக அவங்க போயாச்சு. ஸோ எந்த டீம்ஸ் வந்து அதாவது அவங்க இங்கிலீஷ் பிளேயர்ஸ்ல இருந்து ஃபாரின் பிளேயர்ஸ் மேல டிபெண்டன்ஸ் இல்லாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஐ திங்க் ஒரு நல்ல சான்ஸ். ஐ திங்க் சிஎஸ்கே ஃபார் தட் மேட்டர். ஐ திங்க் ஒரு மொயின் அலி இல்லனாலும் சிஎஸ்கேக்கு வந்து பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்றதுனால ஐ திங்க் உள்ள வரதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி தட்ஸ் a good thing. எக்ஸாக்ட்லி ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் SRHக்கு என்ன சான்சஸ் பா? SRHக்கு வெரி சிம்பிள். அவங்க வந்து 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். ஒன்னு ஜிடியோட ஆடுறாங்க, ஒன்னு பஞ்சாப் கிங்ஸோட ஆடுறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட கடைசி மேட்ச்க்கு இன்னொரு ஒரு புது கேப்டன் இறக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க சண்டே. ஷிகர் தவன் இஸ் ஸ்டில் இன்ஜர்ட், சாம் கரன் இஸ் லீவிங் டு இங்கிலாந்து அப்படின்னாக்க அவங்களோட அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கறத அன்னைக்கு ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அவங்களுக்கு அன்னைக்கு 3 ஃபாரினர் தான் இருப்பாங்க போல் இருக்கு. கிறிஸ் வோக்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறாங்க, நேத்தன் எல்லிஸ்க்கு சான்ஸ் கிடைக்குங்கிறாங்க, ரைலி ரூசோ, அவங்களோட இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எல்லாரும் கிளம்புறாங்க, ரபடா இஸ் அவுட் இன்ஜூர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டீம் வந்து SRH வந்து கம்பீட் பண்ணுவாங்களா அப்படிங்கறதும் தெரியல. தட் டூ இன் ஹைதராபாத். அது ஒரு டே கேம் ப்ராபப்லி. அதனால SRHக்கு அந்த ஒரு அட்டாக்கிங் இது அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு கொஸ்டின் மார்க். அதை தவிர SRH வந்து 2ல ஒரு கேம் வின் பண்ணா அவங்களுக்கு போதும். அவங்க இப்ப எப்படி நினைப்பாங்கன்னா, ஆர்ஆர் பஞ்சாப்ல ஆர்ஆர் ஸ்லிப் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், SRHக்கு வந்து ஒரு குட் சான்ஸ் இருக்கு டு ஃபினிஷ் இன் த டாப் 2 அண்ட் ஹேவ் 2 hits at the final. Correct. That is the most important point that I want to discuss. Okay, இப்ப RR வந்து qualify ஆயிட்டாங்க, second team to qualify, but may not finish in the top 2. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். SRH வந்து they are playing a Gujarat Titans as well as Punjab. சொன்ன மாதிரி பஞ்சாப்னுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷனையே பீட் பண்ணக்கூடிய ஒரு அணி தான் SRH, எஸ்பெஷலி அட் ஹைதராபாத். இது பஞ்சாப் 2.0 அவங்க விளையாட போறாங்க. ஒரு வாட்டர் டவுன் வெர்ஷன் ஆஃப் பஞ்சாப். ஒரு ஜானி பெஸ்டோ இல்ல, சாம் கரன் இல்ல, லியம் லிவிங்ஸ்டனும் இல்ல அப்படிங்கும்பொழுது இருந்து மட்டும் நல்ல பாயிண்ட். பட் ஒரு ககீஸ்வரபாடா இல்ல, ஷிகர் தவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்ல அப்படிங்கும் பொழுது they may not pose that much of a threat. So ஒரு பெரிய மார்ஜின்ல அந்த ஒரு போட்டியை ஜெயிச்சுட்டு குஜராத் ஆப்வியஸ்லி டவுன் இன் த டம்ப்ஸ். பாவம் மழைனால அவங்களுடைய பிளே ஆஃப்ஸ் சான்சஸும் அப்படியே ரூயின் ஆயிடுச்சு. இஃப் யூ லூஸ் அண்ட் தென் த சான்சஸ் ஆர் கான், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். மழைனால போறது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹார்ட் பிரேக். அதனால ஐ திங்க் பஞ்சாப் ஓகே பயங்கரமா தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிடி ஒரு சின்ன ஃபைட் கொடுத்தும் SRH ஜெயிச்சாங்கன்னா தென் டாப் 2 போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. என்ன இகான்? டாப் 2 போகலாம். இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா SRH 2 மேட்சையும் தோத்தாக்க, ஐ மீன் சிஎஸ்கே ஆர்சிபிக்கு அப்புறம் தான் SRHோட கடைசி மேட்ச் இருக்கு. ஸோ அதனால வந்து ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து 18 ரன் டிஃபரன்ஸ்ல சிஎஸ்கே வின் பண்ணி சிஎஸ்கேக்கு மேல போகணும் அப்படிங்கறதா இருக்கு. இன்கேஸ் ஒரு வெரி நேரோ வின், ஒரு 1 ரன் 2 ரன்ஸ் அந்த மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சுட்டு SRH அவங்களோட 2 மேட்சையும் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலிமினேட்டரும் திருப்பி சிஎஸ்கே vs ஆர்சிபின்னு வரும். வாவ் விஷ், what do you think about that? எக்ஸாக்ட்லி இதை பத்தி நம்ம பேசிட்டோம். இதேதான் நம்ம சொன்னோம். அதாவது இப்ப இங்க என்னன்னா SRH வந்து அடுத்த 2 மேட்ச்ல 1 மினிமம் ஜெயிப்பாங்கன்றது என்னோட ஒரு கடுப்பு. ஏன்னா both the games are happening in Hyderabad and மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இல்லாத சமயத்துல பஞ்சாபா இருந்தாலும் ஜிடியா இருந்தாலும் ஜிடிக்கும் அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் கிடையாது. ஏற்கனவே அவங்க பிளே ஆஃப்ல இருந்து வெளியேறியாச்சு. ஸோ அவங்களும் நீ சொன்ன மாதிரி கீழே இருக்காங்க. ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் இருக்கிற ஃபார்ம், அவங்க பேட்டர்ஸ் கொடுக்குற கான்பிடன்ஸ் அண்ட் போலிங்கும் மறந்துட வேணாம். ஐ திங்க் some of the big names, பேட் கமின்ஸ் இருக்காரு, ஒரு புவனேஸ்வர் குமார் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது நட்ராஜன் லெட்ஸ் நாட் ஃபர்கெட், அவரும் வந்து செம்ம ஃபார்ம்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படின் போது சன்ரைஸ் ஹைதராபாத் அந்த 2ல 1 மினிமம் ஜெயிப்பாங்க. ஓகே, சோ அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து சென்னை மேட்சுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அது சென்னை ஆர்சிபி மேட்சுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஓகே, நான் என்ன சொல்றேன், இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் we have to tell people all the scenarios. Okay,
what we think who will win அப்படிங்கிறது வேற. இப்ப நீதான் சன்ரைசர்ஸ் ஆரம்பிச்சது, ஹைதராபாத் நீதான் அதை இல்லடா, ஆரம்பிச்ச. நான் அதை கரெக்டா நான் சொன்னதை சொல்லிட்டேன்டா. ஆனா இப்ப நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா அப்படின்னு நம்ம பண்றோம்ல. சோ கிரைட்டீரியா தெரிவிச்சிடலாம். ஏகான் வாஸ் ரைட். இப்ப ரெண்டுமே அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா போத் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே கேன் குவாலிஃபை. அதே மாதிரி இப்ப ஆர்ஆர் வந்து 2 மேட்சும் தோத்துட்டாங்க அப்படின்னா தென் சிஎஸ்கே கேன் குவாலிஃபை அட் நம்பர் 2 இல்லையா? அதையும் சொல்லிடுறேன். if they win, அதுக்கு திருப்பி எஸ்ஆர்ஹெச்சும் அகைன் ஒரு மேட்ச் தோக்கணும். அது வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா போகும். மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும் அப்படிங்கறதுனால இப்ப நம்ம குவாலிஃபிகேஷன்ல பார்த்தோம்னா ஆர்சிபி ஜெயிக்கணும். அவங்களுக்கு வந்து ரெயின் வாஷ் அவுட், ஐ மீன் கொஞ்சம் மழை வரா மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால சொல்றேன். அது ஹோப்ஃபுல்லி ஈவன் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஒரு 5 ஓவர் மேட்ச் ஒரு ஃபேர் சான்ஸ் ஆச்சும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறது தான். ஆர்சிபி 18 ரன்க்கு மேல வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சிஎஸ்கேக்கு மேலேயே போயிடுவாங்க. சிஎஸ்கே இஸ் அட் த ரிஸ்க், ஐ மீன் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு. ஸோ சிஎஸ்கே எப்படி யோசிப்பாங்க, ஐ மீன் ஜெயிக்கிறதுக்கு தான் யோசிப்பாங்க. அதை தாண்டி ஜெயிக்க முடியல அப்படின்னாக்க லெட்ஸ் ரெடியூஸ் த மார்ஜின் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சான்ஸ் இருக்கு. கரெக்ட் விஷ்ணு பாரு, இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல எல்லாமே எழுதி அவினாஷ்க்கு கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க இங்க. திஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். சிம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ திங்க் அதாவது ஆர்சிபிக்கு எதிராக சிஎஸ்கே ஜெயிச்சாலே முடிஞ்சிருச்சு. அண்ட் மத்த சினாரியோ, அதாவது ஆர்சிபி சிஎஸ்கேவை தாண்டி ஆர்சிபி போகக்கூடிய வாய்ப்பு எப்படின்றது ஏகான்ஸ் ஆரம்பிச்சுட்டான். அதாவது 18 ரன் வித்தியாசத்துக்கு மேல வந்து ஜெயிக்கணும், இல்லைன்னா 18 ஓவருக்குள்ள சேஸ் பண்ணி ஜெயிக்கணும். இதுதான் வந்து ஆர்சிபி சிஎஸ்கேக்கு மேல போகக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகுது. சரியா? சோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஐ திங்க் அகேன் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவோம். ஒரு வெதர் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டர். ஏற்கனவே ஒரு ரெயின் வாஷ்ட் கேம், ஒரு மேட்ச் அபேண்டன் ஆச்சு, ஜிடி கேகேஆர் மேட்ச் அப்படின் போது பல இடங்கள்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் பெங்களூர்லயும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் வர தகவல். அடிக்கடி பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின் போது ஒரு ரெயின் வாஷ்ட் கேம் நடந்தது அப்படின்னா கம்ப்ளீட் அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா அவங்களுக்கு 15 பாயிண்ட் கிடைச்சிரும். ஓகே, ஏன்னா இப்ப 16 பாயிண்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய டீம்ஸ் இந்த நேத்திக்கு நடந்த மேட்சுக்கு முன்னாடி 3 அணிகள் இருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மினிமம் ஆஃப் 16 பாயிண்ட்ஸ், they can go up to 18. சோ இப்ப எல்எஸ்ஜிக்கு அந்த வாய்ப்பு இல்ல அப்படின் போது மழை வந்துருச்சு, மேட்ச் நடக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் கோயிங் த்ரூ த பிளே ஆஃப்ஸ். ஓகே, சோ இது வந்து உறுதியாயிருச்சு. லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ், அதாவது மச்சான் எனக்கு தெரிஞ்சு அதோட சினாரியோ வந்து அப்கோர்ஸ் என்ன சொல்றது, ஆன் பேப்பர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் ரியலிஸ்டிக்கா எந்த வாய்ப்பும் கிடையாது லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ்க்கும் சரி. அப்கோர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க வந்து 5th ஸ்பாட்டை அதெல்லாம் எப்படின்னா வந்து அவங்க ஒரு 200 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும், இவங்க வந்து ஒரு 0 ஆல் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெடிகுலஸா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ. அதனாலதான் அவங்க 2 பேரையும் வச்சுட்டு who are all in contention the 3 south teams அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் விஷயம். அதுல 3 பாசிபிலிட்டி, இவங்க அவங்க, அவ்வளவுதான், சிம்பிள், அப்படியே போயிடலாம். சரி, சோ இப்ப வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அப்போ ஆர்சிபி ஆட்டோமேட்டிக்கலா காலி. ஓகே, and CSK automatically in. SRH RR. Now we have spoken about all the criteria. Now we will ask you your predictions. Okay, நான் 1 2 3 4 வரிசைப்படுத்தி சொல்லுங்கன்ற. கேகேஆர் முடிவுல யாரு 1 2 3 4 and your reasons. சரி மச்சான், நீ ஆரம்பிக்கிறியா? நீ சொல்லு, நான் சொல்றேன், அப்புறம் நீ சொல்லு பாஸ். நீ சொல்றேன், நான் சொல்லட்டுமா? சரி, நான் ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே, சரி, நான் ஆரம்பிக்கிறேன். சரி, கேகேஆர், ஆர்ஆர், SRH, CSK. நான் வந்து கேகேஆர், SRH, RR, CSK. நானும் அதான் சொல்றேன். நானும் கேகேஆர், SRH, RR, CSK சொல்றேன். only because RR வந்து அவங்களுடைய மொமெண்டம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஓகே, and RR நான் சொல்றேன், இங்க வரவா? சரி, RRக்கு 2 மேட்ச் பாக்கி இருக்கு. ஓகே, 2 மேட்ச். அண்ட் அந்த ஆர்ஆர் பிக்சர் மட்டும் நம்ம பார்த்தோம்னா இதோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சிரும் தோணுது. எஸ், 3 மேட்ச் தொடர்ச்சியா தோத்துருக்காங்க. ஒரு ஜாஸ் பட்லர் வந்து இருக்க போறது கிடையாது, அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். பட் ஐ ஸ்டில் திங்க் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தளவு அவங்களுக்கு அந்த ஃபயர் பவர் இருக்கு. லெட்ஸ் நாட் ரூல் தெம் அவுட். ஒரு ஷிம்ரன் ஹெட்மயரோட இன்ஜுரி எப்படின்னு தெரியல, அவர் திரும்ப வருவாருன்னு தோணுது. ஸோ ஐ திங்க் ஒரு
இல்ல ஜாஸ் பட்லர் இல்லாதது நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த லாஸ்ட் 2 கேம்ஸ் நீ பார்த்த மாதிரி ஸ்டெடியா அவர் ஆடல. ஒரு அவரு ஜாஸ் பட்லரோட பண்ணுவாங்க. Who should open? எனக்கு தெரிஞ்ச ட்ரூ ஜுரேல் மாதிரி யாரையாச்சும் போவாங்கன்னு தோணுது. ஏன்னா பட்லர் ஒரு மேட்ச் ஆடாதப்ப தனுஷ் கோட்டியான் சும்மா ட்ரை பண்ணாங்க ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்ல. அந்த மாதிரி பண்றதுக்கு ஸ்கோப் இல்ல. அவங்க சாம்சனை வந்து இந்த நேரத்துல அவங்க தொட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த கேட்மோர் இவங்க எல்லாம் யாரையும் அவங்க வந்து அன்னெசரியா குழப்ப மாட்டாங்க. த்ரூ ஜுரேல் இது பண்ணா ஏன் நான் சொல்றேன் த்ரூ ஜுரேல்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு ராமன் பவுல் ஆர் சிம்ரன் எட்மேருக்கு ஒரு ஸ்லாட்டும் ஓப்பன் ஆகுது. சோ தட் வே அந்த மாதிரி அவங்க பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நான் ஏன் எஸ்ஆர்ஹெச் செகண்ட் முடிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா அவங்க 2 மேட்சும் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆர்ஆர் ஒரு மேட்ச் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு ரியலிஸ்டிக்கா தோணுது. அவங்க கேகேஆரோட தோத்துருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. Exactly. That's what even I think. And I think that RR வந்து because they playing in Guwahati ஒரு கேம் வந்து குவஹாட்டில அவங்க விளையாடுறாங்க, அசாம்ல விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால why not ரியான் பராக் ஓபன் பண்ண வைக்கலாம்? What about that? Yeah, I mean ஆனா வந்து இப்போ the danger என்னன்னா இவங்களுக்கு பயங்கரமான 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வருண் அண்ட் சுனில் நாராயண். சோ அவங்க வந்து ரொம்ப இன்கிரெடிபிளா கண்ட்ரோல் பண்றதுனால இவங்களுக்கு சாம்சன் அண்ட் பராக் தான் வந்து அந்த பேஸ நெகோசியேட் பண்றதுக்கு தேவையான ஆட்கள். இப்ப இவர் மேலேயே அவுட் ஆயிட்டாரு அப்படின்னாக்க தென் யூ ஆர் ஸ்டாரிங் அட் சம்மன் லைக் ராமன் பவுல் ஆர் சிம்ரன் எட்மேர் ஃபேசிங் த ஸ்பின்னர்ஸ். அந்த இடத்துல கொஞ்சம் அவங்க 2 பேருமே கொஞ்சம் கேஸ் ஐ மீன் மறக்கக்கூடாது. ரிவர்ஸ் பிக்சர்ல இந்த ஒரு ஃபேமஸ் சேஸ் பட்லர் தான் அடிச்சு கொடுத்தாரு. அன்னைக்கும் அந்த ஸ்பின்னர்ஸ் தான் வந்து கொஞ்சம் கேமை மாத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு பட்லர் இல்ல. தட்ஸ் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பட்லர் அந்த ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் நீ நிறைய மேட்சஸ் நீ பார்த்தனா பட்லர் அந்த அளவுக்கு ஷைன் ஆகல. எஸ்பெஷலி லாஸ்ட் 2 கேம்ஸ் நீ எடுத்து பார்த்தனா கொஞ்சம் வந்து இன்கன்சிஸ்டன்டா தான் இருந்தாரு. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐ திங்க் அப்கோர்ஸ் ஒரு நீ வந்து எப்படி நம்ம பட்லர் இல்ல அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம், அதே மாதிரி கேகேஆருக்கும் ஒரு ஃபில் சால்ட் கிடையாது. அதை நம்ம மறந்துட வேண்டாம். இந்த இடத்துல அங்க ஒரு லைக் ஃபார் லைக் அ கீப்பர் ஹூ கேன் ஓபன் அப்படிங்கிற மாதிரி குர்பாஸ் இன்டர்நேஷனல் குவாலிட்டி பிளேயர். அவர் போன வருஷம் அவர் தான் ஆடினாரு. வெங்கடேஷ் ஐயர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஆக்சுவலி இந்த சீசன் and he loves to open. குடுத்துறங்கன்றேன் அந்த சைடு. வெங்கடேஷ் ஐயர் ஜாலியா ஓபன் பண்ணிட்டு போயினே இருப்பாரு. சோ யா ஐ மீன் அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க அந்த ரகுவன்ஷியை உட்கார்த்தினாங்க நிதிஷ் ராணா வந்ததுக்கு அப்புறம். they can actually push வெங்கடேஷ் அண்ட் ரகுவன்ஷியை அவங்க ஸ்லாட் பண்ண முடியும். பட் என்ன கீப்பிங் பண்றதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கறதுனால குர்பாஸ் வருவார். கரெக்ட். லைக் ஃபார் லைக் இருக்காங்க. கரெக்ட். Yeah, so I think I don't think it's going to be that easy for Rajasthan Royals, Vish, because they are playing one game. I'm not saying it's going to be easy. இல்ல நான் வந்து ஈஸி அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட நீ பாயிண்ட்ஸ் பார்த்தா கூட நெட் ரன் ரேட் பாசிட்டிவா இருக்கு. +3 அஃப்கோர்ஸ் அந்த லாஸ்ட் கன்சிக்யூட்டிவா ஒரு 3 தோல்வி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அடிதான், அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் 2 games they have and I think somehow ஒரு டர்ன் ரவுண்ட் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு தோணுது பாஸ். அதாவது கோயிங் இன்டு த எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் 2 வந்து அந்த நம்பர் 1 நம்பர் 2 வந்து கேகேஆர் ஆர்ஆர் குள்ள போகும் and 3 and 4 SRH and அதாவது இப்ப எப்படி இருக்கும் தேர்ட் சிஎஸ்கே அண்ட் சாரி தேர்ட் SRH and fourth CSK அப்படின்றதுதான் எனக்கு ரியலிஸ்டிக்கா தோணுது. இதுல இன்னொரு விஷயம் ஜஸ்ட் ஒரு 3 டீம் வந்து 12 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. இன்னுமே வந்து இப்ப SRHக்கு 2 மேட்ச் ஹோம்லயே இருக்கு, RRக்கு 2 மேட்ச் ஹோம்லயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் கேகேஆருக்கு ஒரு மேட்ச். ஓகே, டெல்லி வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க அவங்களோட இது எலெக்ஷன் அப்படிங்கறது ஒரு ரீசன் அப்படின்னாலும் நிறைய டீமுக்கு வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இங்கே அங்க போயிருக்கு. கேகேஆர் வந்து ஒரு ஸ்டேட்ல 5 மேட்ச் தொடர்ந்து ஆடினாங்க ஹோம்ல. இப்ப SRH வந்து கடைசி 3 கேம் ஹோம்ல ஆடுறாங்க. சில டீம்ஸ்க்கு அந்த மாதிரி அமைஞ்சது. லக்னோக்கு கடைசி 3 கேம் ஆவே. அது ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மொமெண்டம் வந்து ரொம்பவே இந்த தடவை சரியாவே சில டீம்ஸ்க்கு அமையல. I completely agree with you and Correct. see Correct. it can't be ஒரு வாரம் இருக்கும்போது சில டீம்ஸ்க்கு மட்டும் 2 கேம், சில டீம் வந்து finishing their campaign அப்படிங்கிறது எனக்கும் தப்பா படுது. Because everybody should be on an even footing. அப்பதான் நமக்கு தெரியும் யாரு வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு. This time we're actually lucky. The teams that are on top have more matches to play அப்படிங்கிறதுனால the teams that are in that middle order muddle have lesser matches to play அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு டென்ஷன்.
இப்ப இந்த வாரம் Right, கூட நீங்க because பாருங்க 2 கேம் எஸ்ஆர்ஹெச் வந்து தர்ஸ்டே அண்ட் சண்டே ஆடுறாங்க. ஏன் அவங்க வந்து ஒரு மண்டே ஆர் டியூஸ்டே ஆடலாம்ல ஜஸ்ட் ஃபார் 13th கேம் அண்ட் 14th கேம். அது ஓகே எலெக்ஷன் அப்படிங்கிறது அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன். ஆனா யூஸ்வலா இவ்வளோ கன்ஃபியூஸ்டா இருக்கு. அது ஒரு கேம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பட் இந்த தடவை ரொம்ப ஒரு மாதிரி 8 கேம்ஸ் ஒரு டீம் ஒரு டீம் 10 கேம்ஸ் அப்படிங்கிறப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரா கேம் ஆடி இருக்காங்க அந்த டீம். நீங்க 2 கம்மி கேம் ஆடி நீங்க சேம் நம்பர் ஆஃப் வின்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜா இருக்கும். அதே நீங்க 2 எக்ஸ்ட்ரா கேம் ஆடி கம்மி வின்ஸ் பண்ணி எடுத்திருந்தா ஒரு பேனிக் சுச்சுவேஷன். அதுதான் ஐ திங்க் அங்கதான் இப்ப டெல்லிலாம் இப்ப வந்து அவங்க என்ன பேசிஸ்ல ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன், இன்னும் ஒரு 4 நாள் ஹோட்டல் செலவுங்க எல்லாருக்கும் டீமுக்கு முடிச்சு எல்லாரும் இது பண்ற வரைக்கும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஆனா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்து இப்பதான் ஒரு சிஎஸ்கே ஈவென்ட் முடிச்சுட்டு வந்தேன். எல்லாருமே பாதி பேர் டிஸ்பர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பெங்களூர்ல ரீஅசெம்பிள் ஆறாங்க. சோ அப்படி பார்க்கும்பொழுது ஐ திங்க் எவ்ரிபடி வில் கோ ஹோம் அண்ட் தென் தேல் ரீஅசெம்பிள் இஃப் தே ஹேவ் டு. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் இந்தியா. பிகாஸ் இட்ஸ் இன்டர்நேஷனல்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்தியானா அப்படிதான் இருக்கும். 1983 வேர்ல்ட் கப் நமக்கு தெரியாதா? எல்லாருமே செமிஃபைனல்ஸ் வரைக்கும் தான் டிக்கெட்டே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் போறது பிளான் பண்ணிருந்தாங்க. சோ யா ஐ மீன் தட் ஹேப்பன்ஸ். பட் கிரேட் பாயிண்ட் கைஸ். அண்ட் ஆல்சோ எல்லாருமே எங்களுடைய டாப் 4 நீங்க கேட்டுட்டீங்க. பட் உங்களுடைய டாப் 4 நாங்க கேட்க வேண்டாமா? யாரு 1 2 3 4 அப்படின்னு எங்களுக்கு நீங்க தெளிவா எழுதி அனுப்புங்க. மக்களின் குரல்ல நாங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துப்போம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஏகான் அண்ட் தேங்க்யூ விஷ். ஏகான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தான். அந்த ஆர்சிபி சிஎஸ்கே கேம் கூப்பிடுவேன். ஓகே ப்ரெடிக்ஷன் அப்படின்னு மட்டும் நீ வாயை திறந்தன்னு வச்சுக்கோ. மச்சான் உனக்கு ப்ரெடிக்ஷன் வேணாம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. இதெல்லாம் வந்து பல இதுவா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஆர்சிபி ஃபேன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதாங்க உண்மை. அதுக்கப்புறமா இங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து அது ஏதோ ரெடி விட்டு போச்சு. நான் வந்து ஒரு நியூட்ரல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் வந்து இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல எல்லாம் என் காலேஜ் ஹாஸ்டல்ல என்னை வச்செல்லாம் செஞ்சிருக்காங்க. 15 பேத்துக்கு நடுவுல தனியாலாம் மாட்டியிருக்கேன். அதனால அது பெரிய விஷயம் இல்ல. நான் அந்த இடத்துல ஒரு மாதிரி சொல்லிடுவேன், ஹார்ட் சேஸ் மைண்ட் சேஸ் அப்படின்ட்டு. கடைசியில மழை வரப்போகுது. மழை வந்தா போற நீ தப்பிச்ச. மழை வந்தா நீ தப்பிச்ச மச்சான். மழை வந்தா நீ தப்பிச்ச. You know what? I want CSK to beat RCB fair and square, or I want RCB to beat CSK fair and square. But boss, நான் ஒன்னு சொல்லிட்டா, அது வந்து அது கரெக்ட். அது அப்சல்யூட்லி கரெக்ட். எல்லாருமே அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஒரு சில ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா, பரவாயில்ல, ஏன்னா இப்ப சிஎஸ்கே இருக்கிற ஃபார்ம்ல கண்டிப்பா அவங்களை ஃபேஸ் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர். அதுக்கு அது கேட்க விரும்பல அப்படின்னு கரெக்டா நீ போயிட்டேன்னு எனக்கு தெரியுது. பட் சிஎஸ்கே இருக்கிற ஃபார்ம்ல சாரி ஆர்சிபி இருக்கிற ஃபார்ம்ல வந்து அவங்களை கொஞ்சம் டச் பண்ணாம போறது, அப்படியே போறதா பெட்டரா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்கன்னு தோணுது. பட் எனிவே லெட்ஸ் see. ஐ திங்க் பல இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு போது அகமதாபாத்ல மேட்சஸ் நடக்குது. அகமதாபாத்ல தான் குவாலிஃபயர் 1 அண்ட் ஒரு விஷயம் விஷ்ணு, இப்போ சிஎஸ்கே ஆர்சிபி பை எனி சான்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் எலிமினேட் ஆகி சிஎஸ்கே ஆர்சிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ப்ரொடியூசர் and my camera is asking me to go guys. அதனால நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் before any other problems with the internet arises. கண்டினியூஸா பேசுவோம். ஏகான் தேங்க்ஸ் டா. கண்டினியூ. Thank you.